நிகம கல்பத்ரவ சயுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் முகுரஹோ ரசிகா புவி பௌகாக. பகவானை அனுபவிக்க வேணும் என் ஆசை இருக்கும் அனைவருமே பாகவத புராணத்தை நாடுகிறார்கள். பெருமானே பழத்தை போன்றவன், இனியவன். அப்படிங்கிற பழத்தையே ரசமா பிழிந்து கொடுத்தார் சுகாச்சாரியர். அந்த பழரசமேதான் பாகவத புராணம். பெருமானுடைய குணங்கள், அவனுடைய சேஷ்டிதங்கள், அவன் நமக்காக செய்திருக்கிற உதவிகள், இவை இத்தனையும் ரொம்ப விளக்கமாக சுகாச்சாரியர் கூறிக்கொண்டு வருகிறார். பரீட்சித்து மகாராஜன் கேட்டுக்கொண்டு வருகிறான். அதில் இப்போ நாம் இருக்கிறது 8வது ஸ்கந்தத்தில். ஒரு உயர்ந்த சரித்திரத்தை கேட்டு முடித்திருக்கிறோம். கஜேந்திர மோட்ச விற்த்தாந்தம். ஓர் ஆனையின் துயரத்தை தீர்ப்பதற்காக கருடன் பேரிலே ஆரோகணித்து வெகு விரைவாக பெருமான் வந்து சேர்ந்தான். அந்த பெருமானாலே ரட்சிக்கப்பட்ட யானை தன் துதிக்கையிலே பிடித்திருந்த தாமரை மலரை அவன் திருவடிகளிலே சமர்ப்பித்தது. ஆசையோடு பெருமானை வணங்கிற்று. அந்த கதை முடிந்த பிற்பாடு 6வது மனுவனுடைய காலத்தில் நடந்த திருப்பார்க்கடல் கடந்த எம்பெருமான் அஜித்தன் அவ்வவதாரத்தை பற்றி இப்போது நாம் பார்க்க ஆரம்பித்திருக்கிறோம். தேவர்கள் பலம் குன்றி போனார்கள். அசுரர்களுக்கு பலம் வளர்ந்தது. ஆகையால் தேவர்கள் பகவானை சரணம் புக்கு எப்படியாவது நீரே ரட்சித்து கொடுக்க வேணும் என்று வேண்டுகிறார்கள். பிரம்மாதான் பெருமான குறித்து ஸ்தோத்திரம் என்றார். பிரம்மா பகவானை பண்ணும் ஸ்தோத்திரத்தை இப்போது பார்க்க போகிறோம். 8வது ஸ்கந்தம் 6வது அத்தியாயம் 8வது ஸ்லோகத்திலிருந்து தொடங்குகிறது. அதில் 9வது ஸ்லோகம், ரூபம் தவைதது புருஷர்ஷ பேஜ்யம் ஸ்ரேயோர்த்திபிஹி வைதிக தாந்திரிகேண யோகேன தாத சஹ நஸ்திரிலோகான் பஷ்யாத்மியமுஷ்மன் நுஹ விஸ்வமூர்த்தவ். பகவன், உலகத்தையே நீர் உமக்கு உடலாக கொண்டிருக்கிறீர். உம்மை ஆராதிக்க வேணும்னு ஆசைப்பட்டவர்கள் எல்லாம் 3 முறையிலே ஆராதிக்கிறார்கள். மந்திரத்தாலும், தந்திரத்தாலும், யோகத்தாலும். மந்திர முறையில் பகவானை ஆராதிக்கலாம். அதுதான் அநேகமாக பாஞ்சராத்திர வைகானச ஆகமத்தில் நம் தமிழகம் முழுக்க செய்யப்படுகிறது. அடுத்து தந்திர முறையாலே பூஜிக்கலாம். அதுதான் கேரளத்தில் இருக்கும் கோயில்கள் அனைத்திலும் செய்யப்படுகிறது. இது நம்ம ஊர் கோவில், கேரள கோவில் பெருத்த வித்தியாசம் உண்டு. நம்முடைய ராஜகோபுரத்தின் அழகு ஒரு மாதிரி. அதே போல கேரளம் அனைத்தும் மரத்தால் கட்டப்பட்ட கோயில்கள். கோபுரம் தனிச்சிறப்போடே விளங்கும். அங்கே எப்போதும் மழை பெய்து கொண்டிருக்கிறபடியால் அந்த மழை ஜலம் தங்காமல் கீழே வர்ற அளவுக்குத்தான் பெருமாள் சன்னிதானத்தினுடைய கூரையே போட்டிருப்பார்கள். துவஜஸ்தம்பத்தினுடைய அமைப்பு வேறு மாதிரி இருக்கும். இது இத்தனைக்கும் வேறுபாட்டுக்கு காரணம், ஒன்று மந்திர முறை, மற்றொன்று தந்திர முறை. இரண்டிலும் பகவானை ஆராதிக்கலாம். இவ்விரண்டும் கோயில்களிலே சென்று ஆராதித்தல். யோக முறை என்பது அவனவன் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய மெம்பெருமானை தியானத்தாலே யோகத்தாலே ஆராதித்தல். இப்படி பலரும் பல முறையில் உன்னை ஆராதிக்கிறார்கள். அப்படிப்பட்ட தேவரீரே வணங்குகிறேன். துவய் அக்ர ஆசீத், துவய் மத்திய ஆசீத், துவய் அந்த ஆசீத், இதம் ஆத்ம தந்திரே. நீரே முன்னாலும் இருக்கிறீர், பின்னாலும் இருக்கிறீர், நடுவிலும் இருக்கிறீர், ஆதியும் இருக்கிறீர், அந்தத்திலும் இருக்கிறீர். உமக்கு நடுவோ முதலோ முடிவோ ஏதுமில்லை. துவம் ஆதிர் அந்தஹ ஜகதோஸ்ய மத்தியம் கடஸ்ய மிருத்ஸ்னேவ பரஸ்பரஸ்மாத் நாந்தம் ந மத்தியம் ந புனஸ்தவாதிம். கண்ணன் விஸ்வரூபத்தை காட்ட 11வது அத்தியாயத்தில் அதை கண்டான் அர்ஜுனன். அப்பவும் சொல்றான், நாந்தன் ந மத்தியம் ந புனஸ்தவாதிம். உனக்கு ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை, ஆகையால் நடுவும் இல்லை. அப்படிப்பட்ட தேவரீரை வணங்குகிறேன்னு பிரம்மாவும் துதிக்கிறார். கடஸ்ய மிருத்ஸ்னேவ பரஸ்பரஸ்மாத். எப்படி ஒரு குடத்துக்கு மண்ணு காரணமாகிறதோ அதை போல் உலகத்துக்கெல்லாம் நீரே காரணமாகிறீர். நாங்கள் அனைவரும் உம்மை அண்டி இப்போது வந்திருக்கிறோம். நாங்களே பெருத்த தெய்வங்கள் தான், லோகபாலர்கள் தான். வடக்கே ஒருத்தர் குபேரன் காக்கிறார், தெற்கே யமதர்மராஜன் காக்கிறார், கிழக்கு புறத்திலும் மேற்கு புறத்திலும்
இந்திரனும் வருணதேவனும் காக்கிறார்கள். இவர்கள் அனைவருக்கும் தலைவனாக நான் இருக்கிறேன். நாங்கள் அனைவரும் இப்போ உன்னை வந்து சரணம்னு புகுந்திருக்கோம்னால் அப்ப ஜகத்துக்கே தேவர்களுக்கே ரக்ஷகன் நீதான் என்று தெளிவாக தோற்றுகிறது. இதிலிருந்து நாம பகவான் சர்வருக்கும் ரக்ஷகன், சர்வ ரக்ஷகன்னு தெரிந்து கொள்ள வேணும். அதைத்தான் 14வது ஸ்லோகத்தில் சொல்றார். சத்வம் விதத்ஸ்வ அகிலலோக பாலாக வயம் யதர்த்தாஸ்தவ பாதமூலம் சமாகதாஸ்தே பகிர் அந்தராத்மன்னு கிம்வான்ய விஜாபியம் அசேஷ சாட்சிணா. லோகத்தில் ஒருத்தர் மிச்சம் விடாமல் அனைவருக்கும் நீயே காப்பாளனாக இருக்கிறாய். ஜகத்துக்கே ரக்ஷகன். கும்பகோணத்தில் பெருமாளை சேவிக்க போறோம். பக்கத்தில் ஆடுதுறைங்கிற திவ்யதேசம். பெருமாளுக்கே ஜெகத்ரக்ஷக பெருமாள் என்று திருநாமம். அவர் அனைவரையும் காக்கிறார். தன் மனைவிகளை மட்டுமல்ல, நித்தசூரிகள் முக்தாத்மாக்களை மட்டுமல்ல, ஜகத்தத்தனைக்கும் காப்பாளன் எம்பெருமான். ஆடுதுறை பெருமாள் கோவில், ஜெகத்ரக்ஷக பெருமாள் கோவில்னு சொல்லுகிறோம் இல்லையோ, அழகான சின்ன திருத்தலம், ரொம்ப முக்கியமான திருத்தலம். அம்பரீஷர் முதலானவருடைய சரித்திரத்தாலே பெருமை பெற்றிருக்கும் திருத்தலம். அவர் தான் ஜகத்துக்கே ரக்ஷகன். அந்த பெருமாளை சேவிச்சின்றோம்னால் எல்லாரும் இவரை அண்டித்தான் அவரவர்கள் காத்து கொள்ளுகிறார்கள் போல் இருக்கிறது. அதனாலதான் லோகபாலர்கள்லாம் வந்து பெருமானை வணங்கினா சமாகதாஸ்தே பகிர் அந்தராத்மன்னு, நாங்கள் அனைவரும் எங்கள் அபிமானம் தொலைந்து உன்னுடைய கோயிலுக்கு வந்து சேர்ந்திருக்கிறோம். அங்கண்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம்னு ஆண்டாளுடைய பாஷம். அந்தந்த ராஜா அந்தந்த சக்கரவர்த்தி தானே எல்லாம்ங்கிற அபிமானத்தோட இருப்பான். அகங்காரம் செருக்கு. அந்த செருக்கு தொலைந்து பெருத்த சக்கரவர்த்தியின் இடத்துல வராளோ இல்லையோ, தேவர்கள் எல்லாரும் இப்ப பகவானிடத்துல வந்துள்ளார்கள். அகம் கிரித்ரஷ்ச சுராதயோ ஏ, நாங்கள் வந்திருக்கிறோம் உன் சிங்காதனத்திலே நீ அமர வேண்டும். நாங்க எதுக்காக வந்திருக்கோங்கிறத நீ விசாரிக்க வேண்டும். எங்கள் காரியத்தை செய்து கொடு என்று தேவர்களுடைய பிரார்த்தனை. ஆண்டாளுடைய திருப்பாவில் 23வது பாசுரம். உன் கோயில் நின்னிங்கனே போந்தொருளி கோப்புடைய சீரிய சிங்காதனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருள். நாங்க எதுக்கு வந்திருக்கோங்கிறத விசாரித்து செய்வாய். சரின்னு பகவான் இப்போது பேசுகிறார். உடனே இவ பிரார்த்தித்ததை பண்ணி கொடுத்திருக்கலாம். இவ கேட்டது தேவர்களுக்கு அசுரர்களால் ஆபத்து, நீ வழி சொல்ல வேணும். அசுரர்களை அழித்து உடனே தேவர்களை காத்திருக்கலாம். ஆனா பெருமாள் இப்ப எதை சொல்ல போறாரோ அது விளையாட்டுக்காக சொல்லப்பட்டது. அந்த சேட்டித்தன் நாடகத்தை நன்கு நடத்தி அதனால் தானும் ஒரு ஆனந்தப்பட வேண்டும். லோகவத்து லீலா கைவல்யம்னு பிரம்மசூத்திரத்திலே வேதவியாசர் சாதிக்கிறார். உலகத்துல பெருமான் எல்லாருக்கும் நன்மை செய்கிறார். நல்லார்கள்லாம் நன்னாகிறா, தீயவர்களுக்கெல்லாம் தீமை செய்கிறார். இப்படி செஞ்சுட்டு இருக்கிறதே அவருக்கு ஒரு விளையாட்டு. இன்புறும் இவ்விளையாட்டுடையான்னு கூறுவார்கள். அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களேன்னு கம்பநாடருடைய பாசம். இப்ப பகவத் எழுத்தி இருக்கலாம். அப்படி இல்லாம ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். ஹந்த பிரம்மன் அஹோ சம்போ ஹே தேவா மம பாஷிதம் ஸ்ருணுதாவகிதா சர்வே ஸ்ரேயோவஹ சியாத் யதாசுராக. உங்களுக்கு எது நல்லதோ அதை நான் சொல்றேன். பிரம்மாவே, ருத்ரனே, இந்திரனே, உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய சொல்லுகிறேன், நன்கு கேட்டுக்கொள்ளுங்கள். அரையோபிகி சந்தேயாக சதி காரியார்த்த கௌரவே அஹி மூஷிகவது தேவாக ஹி அர்த்தஸ்ய பதவிங்கதைஹி. விரோதிகளோடே கூட தேவை என்றால் நட்பு ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அவன் பகைவன், அண்டக்கூடாது, என்ன விலகி இருக்கணும். ஆனால் தேவை ஏற்பட்டால் வாய்ப்பு கிடைத்ததுன்னா அவர்களோடைய நட்பு ஏற்படுத்திக்கணும். அதுக்கு பகவான் ஒரு உதாரணம் சொல்றார். ஒரு எலி வலைக்குள் சிக்கி கொண்டது. அது எப்படியான வெளியில வந்தாகணும். அதை பார்த்தாலே பாம்பு சாப்பிட்டுடும். இதே பாம்பு ஒரு நாள் வலைக்குள் சிக்கி கொண்டது. அப்ப அந்த பாம்பு எலி நமக்கு பகைவனாச்சே நினைச்சுடல. எலியை கூப்பிட்டுது, நீ இந்த வலையை அறுத்து விட்டுடுறியா? எலி அதை அறுத்து விடுகிறது. அதுக்கப்புறம் 2 சண்டை போட்டு கொள்ளலாம். ஆனா இந்த வலையை அறுத்து விடுறதுக்கு அந்த சமயத்துல எலி மட்டும்தான் இருக்குன்னு வச்சுங்கோ, அதை பல்லால கடிச்சு அறுத்து விடு என்று கேட்பதில் தப்பு கிடையாது. இதைத்தான் அகி மூஷிகவது, அகி பாம்பு, மூஷிகம் எலி, இந்த 2 பேருக்கு ஒரு நட்பு ஏற்படுறது ரொம்ப டெம்பரரி நட்பு இல்லையோ, அதை போல நீங்களும் அசுரர்களோடைய நட்பு கொள்ள வேணும். யாது பண்ணணும்னு இந்திரன் கேட்கிறான். அப்போ சுவாமி பதில் சொல்றார். க்ஷிப்த்வா க்ஷீரோததௌ சர்வா வீருத்ரிண லதௌஷதீஹி மந்தானம் மந்தரம் கிருத்வா நேத்திரம் கிருத்வா து வாசுகிம். நான் எப்போதும் சயனித்து கொண்டிருக்கும் திருப்பார்க்கடலை கடைய வேண்டும். அதை கடந்தால் அதிலிருந்து அமுதம் பிறக்கும். அந்த அமுதத்தை நீங்கள் பருகினீர்கள் என்றால் உங்களுக்கு அமரத்துவம் கிட்டும், சாகாத்தன்மை கிட்டும். அப்புறம் அசுரர்களால் உங்களை ஏதும் செய்ய முடியாது. ஆனால் பார்க்கடலை கடைய வேணுமே,
அந்த கடையறளவுக்கு பெரிய மத்து வேண்டாமா? மத்து வேணும்னா அதற்கேற்ற கயிறு வேண்டாமோ? உண்டு. மந்தர மலையையே மத்தாக நாட்டுங்கோள், வாசுகி என்னும் பெரும் பாம்பையே கயிறாகப் போட்டு சுற்றுங்கோள், சகாயேன மயாதேவாக நிர்மந்தத்வ மதந்திரிதாக கிளேசபாஜோ பவிஷ்யந்தி தைத்யாயூயம் பலகிரகாக. 2 பேரும் சேர்த்தா தான் இதை கடைய முடியும். தேவர்கள் மட்டும் கடைஞ்சிட முடியாது. அண்ணா பாம்பை போட்டு கயிறா சுத்தியாச்சுன்னா பாம்புக்கு தலைப்பக்கம் ஒன்று வரும், வால் பக்கம் ஒன்று வரும். ஒத்தொத்தர் ஒரு பக்கத்தில் பிடிச்சுன்னு கடைஞ்சாத்தானே கடைவதற்கு முடியும். ஆக நீங்கள் கடைவதன் பொருட்டு எப்படியாவது அசுரர்களோட நட்பு கொள்ளுங்கள், அவர்களை உங்க கோட்டில சேர்த்துங்கோ. ஆனா சொல்லும்போது அமுதம் கிடைத்தால் இருவரும் சாப்பிட்டு கொள்ளலாம் என்று சொல்லி அவரிடத்துல நட்பு ஏற்படுத்திங்கோ. சரின்னு இந்திரன் சொன்னபடி கேட்கறதுக்காக புறப்பட்டார். அப்ப பெருமாள் திரும்ப கூப்பிட்டு, ஒரு ரகசியம் மட்டும் சொல்றேன், சொல்றபடி கேட்டு நடந்துக்கோ, சூக்ஷ்மம் சொல்றேன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டார். இந்திரன் நேர போனான். தே வைரோச்சனம் ஆசீனம் குப்தம் ச அசுரயூதபைஹி ஸ்ரீயா பரமயாஜுஷ்டம் ஜிதாசேஷம் உபாகமன். நேர வைரோச்சனி, விரோச்சனனுடைய பிள்ளை, பிரஹ்லாதன் பிள்ளை விரோச்சனன், விரோச்சனனுடைய பிள்ளை மகாபலி. அந்த சக்கரவர்த்தியோடு இவர்கள் உடன்படிக்கைக்காக போகிறார்கள். முதலில் அவன் மறுத்தாலும் சரி இருவரும் சேர்ந்து கடைந்த அமுதம் கிடைக்கும்னு ஒன்னே ஒத்துனுட்டா. சமாதானம் ஆயிடுத்து. மகேந்திர ஸ்லக்ஷணயாவாச்சா சாந்தயித்வா மகாமதி அபியபாஷத தத் சர்வம் சிக்ஷிதம் புருஷோத்தமாத். பகவான் இவனுக்கு என்ன கற்றுக் கொடுத்தாரோ அதை மாத்தாம நன்கு போய் பேசினா சரின்னு அசுரர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். மந்தர பர்வத்தத்தை கொண்டு போய் கடலிலே நாட்ட வேண்டும். நீணாகம் சுற்றி நெடுவரை நட்டு ஆழ்கடலை பேணான் கடைந்தமுதம் கொண்டுகந்த பெம்மான். ஆழ்வாருடைய பாசுரம். நீணாகம் சுற்றி வாசுகியை நான் கயிறாக சுற்ற வேண்டும். நெடுவரை நட்டு பெரிய மந்தர பர்வத்தத்தை நடுவிலே மத்தாக நாட்ட வேண்டும். மந்த பர்வத்தத்தை தூக்க ஆரம்பிக்கிறார். ததஸ்தே மந்த மந்தர கிரி மோஜசோத்பாட்டிய துர்மதாக நதந்த உததிம் நின்யுகு சக்தா பரிகபாகவாக. அதை தூக்க ஆரம்பிக்கிறச்சே அது ரொம்ப பாரமா இருந்ததுனால தேவர்களால தூக்க முடியல, அசுரர்களாலே முடியல. தடால்னு அது கீழே விழுந்தது. விழுந்ததுக்குள்ள அகப்பட்டு கொண்டு 100கணக்கானோர் மடிந்து போனார்கள். நிபதன்ச கிரிஸ்தத்ர பகூன தானவான் அமரதானவான் சூர்ணயாமாச மகதா பாரேண கனகாச்சலக. பெருத்த மலை கீழே விழுந்தது. அவரவர்கள் கீழே பொடி பொடியாக போனார்கள். பயந்து போய் பெருமானை பிரார்த்திக்க, கவலை வேண்டாம், முதல்லையே செஞ்சிருக்கலாம், ஆனா உங்களுக்கு சக்தி கிடையாதுன்னு உணர்த்தணுங்கிறதுக்காகத்தான் இதை சொன்னேன். தன்னுடைய கருடனை அழைத்தார். ஒரே கையாலே சுலபமா தூக்கி மலையை கருடன் பேரிலே வைத்தார். கருடன் பறந்து எடுத்து கொண்டு போய் திருப்பார்கடலுக்கு நடுவிலே மலையை இட்டு விட்டார். கிரிஞ்ச ஆரோப்பிய கருடே ஹஸ்தேன ஏகேன லீலையா ஆருக்கிய பிரயாவப்திம் சுராசுர கணைர்விருதா. சுரர்கள் அசுரர்கள் ஆகிய அனைவரும் ஒன்று கூடி கருடன் பின்னே போனார்கள். கருடன் மந்தர பர்வத்தத்தை வச்சுட்டார். வாசுகி கொண்டு வந்து நானாக சுற்றப்பட்டது. இந்த வாசுகி வேற ஆறும் அல்லன், கண்ணனே கீதையில் சர்ப்பானாமஸ்மி வாசுகின்னு சொல்றார். ஒரு தலை பாம்புகளுக்குள்ளே நான் வாசுகியா இருக்கேன். அனந்தாஸ்மி நாகானாம், பலதல பாம்புகளுக்குள்ளே ஆதிசேஷனாக இருக்கிறேன். அந்த அளவுக்கு கீதையிலே பெயர் பெற்றிருக்கிற வாசுகி தான். இவர் முதல் யுகத்திலிருந்தே பெருமானோட பல கைங்கரியங்களில் ஈடுபட்டவர். வாசுகியை நானாக சுற்றினார்கள். மந்தர பர்வத்தத்தை நட்டார்கள். இனிமேலே கடல் கடைய வேண்டிதான். 6 மலைக்கு எதிர்ந்தோடு மொழி அறவூரு சூராய் மலை தேய்க்கு மொழி கடல் மாறுசுடன் அழைக்கின்ற ஒலி அப்பன் சாறுபட அமுதம் கொண்ட நானே. எப்படி கடைந்தான்னு மேலே பார்ப்போம். ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம கேலண்டர் 2011 ஓர் முக்கிய அறிவிப்பு. முன்பதிவு செய்தவர்கள் இதுவரை அந்தந்த தேதிக்கு வந்து பொறுமையோடு பெற்றுக்கொண்டு சென்றீர்கள். அதற்கு நன்றி. இன்று தொடக்கமாக என்றும் நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம். இனி அந்தந்த தேதி என்பதல்ல, அடுத்த 4 நாட்களுக்குள்ளே அனைவருமே வந்து பெற்று போகலாம் முன்பதிவு செய்தவர்கள். அதை தவிர யாரெல்லாம் மணி ஆர்டர் அனுப்பித்துள்ளீர்களோ, கொரியரில் செக் அனுப்பித்துள்ளீர்களோ அவர்கள் அனைவருக்கும் யாராருக்கு அனுப்பணுமோ நாங்களே டெஸ்பேச் பண்ணிட்டோம். உங்களை கூப்பிட்டு நேரே வந்து பெற்று போக வேண்டும் ஆறாருக்கு கூறியிருக்கிறோமோ அவர்களெல்லாம் உடனடியாக நேரே வந்து மயிலாப்பூர் சென்டரில் பெற்று போகவும். இந்த விஷயமாக ஆருக்கேனும் சந்தேகம் இருந்தால் 04424992728 என்கிற நம்பரில் தொடர்பு கொள்ளவும். மற்றொன்று, யாரார் முன்பதிவு செய்யவில்லையோ, ஆறாருக்கு கேலண்டர் கிடைக்கவில்லையோ அவர்களுக்காக ஒரு ஏற்பாடு செய்ய இருக்கிறோம். அதை 2 நாட்களில் அறிவிக்கிறேன்.